ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஓதி உயிர்ப்பியோம் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். எடுத்தவள் வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அதை கவனித்துக் கொள்ளணும். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஆண்டவருக்கு நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளணும். மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உடையவர் அவர். அவருக்கு மகிமை என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் உங்களுக்குள்ள செய்யறாருன்னு சொல்லி இருக்கார். அவர் வல்லவர் என்று சொல்லி நீங்க என்ன கேட்கிறீங்களோ என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ அதுக்கு அதிகமாய் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வல்லவர், செய்ய வல்லவர். He is able to do. அவ்வளவுதான், வல்லவர் தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த வல்லவரை நமக்குள்ள கிரியை செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இங்கே ஒரு ஜெபம் செய்கிற பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களிலே நீங்க பார்க்கும்போது அடிக்கடியா ஜெபங்கள் அப்படியாக செய்வார். இங்க ஒரு அழகான ஜெபம். நமக்குள்ள எப்படி அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நமக்காக பவுல் அப்போஸ்தலன் வேண்டிக் கொள்கிறார் என்று சொல்லுவோமானால் 16ஆம் வசனத்துல பார்க்க, உள்ளான மனுஷனில் நீங்க வல்லமையா பலப்படணும். பவுல் உங்களுக்காக செய்யற ஜெபம் அதுதான். உள்ளான மனுஷன்ல, வெளியான புறம்பான மனுஷன் அழிந்துதான் போவான் ஒரு நாளிலே. உள்ளான மனுஷன் வல்லமையாய் நமக்குள்ள பலப்படும். இதுக்காக நமக்காக ஜெபிக்கிறார். அப்புறமா அங்க 17ல சொல்ற, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருதயத்துல வாசமா இருக்கணும். ஒரு சில வேலைகளிலே இந்த கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தை நம்ம விட்டு விடுறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ள இல்லாதபடி அவரை வெளியே வச்சுட்டு இருதயத்துக்குள்ள வேற எதையாவது வச்சுக்கிடுறோம். கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமா இருக்கணும், எப்போதும் வாசமா இருக்கணும். இங்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, வெளியே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, கடை வீதிக்கு போனாலும் சரி, இல்ல உங்க அன்றாட வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, விருந்தாளோட பேசி கொண்டிருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஒருபோதும் இழந்து போக கூடாது. உங்க இருதயத்துல எப்போதும் அவர் வாசமா இருக்கணும். அதான் உள்ள கிரியை செய்யற வல்லமை என்று சொல்லி இன்னும் அங்கேயே சொல்லப்பட்டு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு. இப்படியாக இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கேட்கிறோம், மேலான வாழ்க்கைக்காக கேட்கிறோம். மேலான காரியங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். சும்மா உலகப்பிரமான சாதன காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நல்லது. மேலான காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இந்த காரியங்களெல்லாம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பவுல் சொல்றாரு, இப்படியெல்லாம் நீங்க இருக்கணும்னா உங்களுக்காக அன்புல நிலைத்திருக்கணும்.
அன்ப, கர்த்தருடைய அன்ப, அகலம் ஆழம் நீளம் உயரம் அளந்து பார்க்க முடியாது. அந்த அன்ப நீங்க ருசித்து பார்க்கணும். அன்புல நிலை பெற்று வளரணும். இப்படி பல காரியங்கள், ஆதிக்குரிய காரியங்களை கேட்டுக்கிட்டு அவர் சொல்லுகிறாரு. நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க, ஆனா நீங்க நினைக்கிறத விட கேட்கறத விட அதிகமா உங்களுக்கு இவையெல்லாம் அவர் செய்ய வல்லவர். அவர் வல்லவர் தான் சொல்றாரு. அப்ப நம்முடைய வேலை என்ன, உள்ள இருக்கிறாரு இயேசு, உள்ளே வாசமா இருக்கிறாருன்னா சொல்லப்பட்டு நான் கேட்கணும், எனக்குள்ள வாசமா இருங்கன்னு கேட்கணும். நம்முடைய அன்பு எனக்குள்ள நான் புரிந்து கொள்ளணும், அதுல நான் வேர்கொள்ளணும் அப்படின்ட்டு நான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர் கேட்கும்போது 2 மடங்கா கொடுக்க வல்லவர். அவன் கேட்கிறோமா? எதை கேட்கிறோம்? உள்ளான மனுஷன்ல நான் வல்லமையா பலப்படணும்னு கேட்கிறோமா? கேட்கிறேன். நீங்க அப்படி கேட்டீங்கன்னா 2 மடங்கு உங்களுக்கு அதுக்கு பலனை தருவார். பாருங்க, நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிகள் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லமை விட. அவர் ஆண்டவர்கிட்ட நம்ம ஏதாவது கேட்கும்போது முதல்ல நம்முடைய ஜெபங்கள்ல நம்ம கேட்கிற காரியத்தை அவர் கொடுப்பார். அவருக்கு அது வல்லமை இருக்கு அப்படின்றது விசுவாசிக்கிறது மிகவும் அவசியமா இருக்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 27, 28 வாசிப்போம். மத்தேயு 9, 27, 28. இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் இயேசு பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பாருங்க, ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு, கட்டாயம் செய்வார். இந்த அற்புதத்தை அந்த குருட கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்புறமா கேக்குறாரு, என்ன நான் உங்களுக்கு செய்யணும்? வல்லமை இருக்கா? கண்ணை தான் கேக்குறாங்கன்னு தெரியுது. வல்லமை, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறீர்கள். இப்ப நம்ம ஜெபிக்கும் போது அவர் அதை வல்லமே எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோட கேட்க வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிற. பாருங்க, இயேசுட்ட இன்னும் வருகிற ஜனங்கள் எப்படியாக அதை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 18 லூக்கா 18ஆம் அதிகாரம் 41, 18:41. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய் என்று கேட்டார். பாருங்க, அவன் குருடன் தான், ஆனாலும் கேட்க கண்ணை தான் கேட்பான்னு தெரியும். ஆனாலும் நம்ம வாயை திறந்து அவர்கிட்ட அதை சொல்ல வேண்டியது அவசியமா. ஆண்டவருடைய சமூகத்துல தேவையை சொல்ல வேண்டியது அவசியமாய். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஒருவேளை அவன் வேற எதையாவது கேட்க கூடும், நமக்கு தெரியாது. நான் இருக்க வீடு ரொம்ப பழைய வீடா இருக்கு ஆண்டவரே, புதுச மாதிரி இருக்கு, ஒரு நல்ல வீடு வேணும்னு கேட்டுக்கலாம். எது முக்கியம் நம்ம தெரிந்து கொண்டு அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு சில வேளையில் நம்ம அப்படிதான் தேவையில்லாத காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால்தான் முக்கியமான காரியம் நமக்கு கிடைக்க மாட்டேன். எது முக்கியம்? எது வாழ்க்கையில் அவனுக்கு முக்கியம்? இப்போ கண்ணுக்கு வெளிச்சம் வேணும், அதான் அவனுக்கு முக்கியம். அதனால அதை முதலாவது வைத்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் தருகிறாரு. முதலாவது நமக்கு என்ன முக்கியமா, குடும்பத்துக்கு முதல்ல ரட்சிப்பு தான் வேணும். ரட்சிப்பை கேளுங்க, ரட்சிப்பை கேளுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு நல்ல ஒரு பட்டுப்புடவை வேணும் ஆண்டவரே, எனக்கு 4 ஜோடி வளையல் வேணும் ஆண்டவர், எதையாவது கேட்கலாம் இல்லையா? எது முக்கியம் நம்ம வாழ்க்கையில அததான் கேட்கணும். குடும்பத்துக்கு ரட்சிப்பு, மற்றதெல்லாம் அடுத்து. அதனால நம்ம அவர் நினைக்கிறதுக்கும் வேண்டிகளும் மிகவும் அதிகமா கிரியை செய்கிற வல்லமை உண்டு. நீ அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது உன் கரத்துல இருக்கு. குஷ்டரோகிய பாக்குறோம். மத்த 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பாக்குறோம்.
அவன் கர்த்தருக்கு முன்பு முழங்கால் படிட்டு வணங்கி பணிந்து கேட்கிற. இப்ப தாழ்மை நம்ம ஜெபத்துல இருக்கிறதா? தாழ்மை நம்முடைய ஜெபத்துல இருக்கு. அதை நினைத்து கொள்ள வேண்டும். கட்டாயம் ஒரு ஜெபத்துக்கு முக்கியமான ஒரு அஸ்திவாரம் தாழ்மை தான். நான் இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கேன், நான் ஒரு தப்பும் செய்யலையே, அதனால எனக்கு கர்த்தர் செய்தான் ஆவார்னு அப்படி தாழ்த்தி நம்ம கேட்டு வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. முழங்கால் போட்டு கேட்கிறான். அதுவும் இல்லாம சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலா. எதையுமே எந்த காரியத்தை கேட்டாலும் பிடிவாதமா ஒத்த கால நின்று கேட்காதபடி சித்தத்துக்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்றது மிகவும் அவசியம். அப்ப நம்ம ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாகவே கிடைக்கும். ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அந்த சந்திரரோகியான வாலிபன் தாப்பன் மத்திய மார்க்கு 9:23 பாத்தீங்கன்னா கண்ணீரோடே அழுது கேட்டு பெற்றுக்கொண்டான் சுகத்தை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இருதயம் உடைந்தவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அதனால கண்ணீரோடு நம்ம ஜெபித்து கேட்டுக்கொள்ளும்போது, தாழ்மையோட கேட்கும்போது, சித்தத்தின்படி அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபித்து பதில பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிற. ஏன்னா இயேசுவும் கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் மூடிய சித்தத்தின்படி கடவுள் என்று சொல்லி தந்தையின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறத பார்க்க. நம்ம ஜபங்களுக்கு இந்த புதிய வருடத்துல எப்படியாவது எல்லா ஜபங்களுக்கும் பதில் கிடைக்கணும். இன்னும் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம் சிலர். இன்னும் நான் கேட்டதுக்கு எனக்கு பதில் கிடைக்கல. ஒவ்வொருத்தருக்கு பதில் கிடைச்சிருக்கு. நம்ம கேட்டதுல 50 ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு, இன்னொரு 50 ஜபம் இருக்கு, அதுக்கு இன்னும் பதில் வரல. அப்ப நம்ம அவர் பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருந்து நம்மை தாழ்த்தி இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்க, யோசுவா புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே எல்லாரும் வந்து விட்டார்கள். ஆனாலும் எல்லாரும் வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. பாதி பேர் போயாச்சு அவர் ஒரு இடத்துக்கு. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க? 3ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதுக்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி யோசுவா கேட்கிறார். 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 7 கோத்திரங்கள் அப்படியே அசதியா இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் அவரவர் கொடுத்த தேசத்துக்கு போயாச்சு. 12 கோத்திரத்துல 12ல 7 போச்சுன்னா எவ்வளவுங்க? 5 கோத்திரம் அது போய் செட்டில் ஆயிடுச்சு. 7 கோத்திரம் எல்லாரும் பங்கிட்டு கொடுத்தாச்சு. ஆனா போல வந்த மாதிரியே அப்படியே மூட்டைகளோட அப்படியே இறங்கி இருக்காங்க. அசதியா இருந்தாங்க என்று சொல்லி தெளிவாங்க போடப்பட்டு. அவங்களுக்கு போக இஷ்டம் இல்ல, அவங்களுக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்ல. சில வேளையில் நம்ம ஒரு சில காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதில் அசதியாகவே இருக்கிறோம். வசனம் அப்படியா சொல்லுது. அசதியா இருந்தா நமக்குன்னு வச்சிருந்தா கூட அது நமக்கு கிடைக்காது. அப்போ அசதியா ஜபத்துல நம்ம ஒரு நேரம் கூட அசதியா இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களையும் குறிப்புகளையும் வைத்து 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 ஜெபித்து 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 நாம் பெற்றுக்கொள்ளும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி, அப்படி நீயும் விட்டா ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம அதை கேட்கறதே இல்லைன்னா அப்புறம் எப்படி கிடைக்கும் நமக்கு? எல்லாம் விசுவாசம் பேக்ரவுண்ட்ல இருக்கு, எல்லா விசுவாசம் அந்த வசனம் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா கேட்கறது இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் தினம் 3 வருஷம் கேட்டீங்கன்னா ரட்சிப்பு கட்டாயம் தானா வரும். வீட்டை தட்டி உள்ள வரும் ரட்சிப்பு. அப்படித்தான் நான் விசுவாசி. நம்ம அப்படியா கேட்பதில்லை. ஜபம் சொல்லும் போது போராடி ஜபம் என்று சொல்லும் போது உபவாசம் என்று ஜபிக்கணும். விசுவாசத்தோட சும்மா
யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அதுக்காக ஜெபிக்க கூடாது. உங்களுக்குள்ள கட்டாயம் நடக்கும் அப்படின்னு நம்ம அதுல அசதியா இருந்தோம்னா ஒரு சில வேளையில அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. பாருங்க, யோசுவா திட்டுறான், உங்களுக்கு இன்னும் வச்சிருக்கு, நீங்க போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்க போங்கிறான். அசதியாக அவங்க இருக்கிறாங்க. பாருங்க, இந்த எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம இஸ்ரேல் புத்திரர் வாழ்க்கையில இருந்தே ஒரு சில காரியங்களை நான் குறிப்பா சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்றார். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி துரத்தி விடுவேன். நீங்க அந்த பகுதி முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒவ்வொரு பகுதிக்கு யோசுவா பங்கு போட்டு சீட்டு போட்டு அனுப்பி வைக்கிறான். அப்ப பாருங்க, அங்கிருந்து யார் வர்றா? காலேப் வர்றான். காலேப் அவன் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இல்லையா? அந்த வனாந்தரத்துல வந்ததுல 6 லட்சத்துல ஒரு ஆளா உள்ள வந்தவன் அவனும் யோசுவா. அப்போ அவன் சொல்லுகிறான், எனக்கு என்ன நீ தர, எனக்கு ஒரு ஸ்பெஷலா தரணும் ஒண்ணு என்று சொல்லி, எனக்கு அந்த பலன் இருக்கு, அன்னைக்கு இருந்த பலன், யுத்தத்துக்கு போகும்போது இருந்த பலன் இன்னைக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கு. நீங்க வீட்டுல போய் 6ல இருந்து நீங்க வாஸ்து பாருங்க. அப்ப எனக்கு அன்னைக்கு சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி கேக்குறேன். இப்ப எனக்கு பலன்ல இப்போ பலன் குறைஞ்சு போச்சு, அதனால நான் இப்படியே இருந்துக்கிறேன் இங்கன்னு சொல்லல. மலை நாட்டை அன்னைக்கு கர்த்தர் எனக்கு அவர் சொன்னத இப்ப நீ குடு என்று சொல்லி அசதியா இருந்தா நான் மற்ற ஜனங்களை போல இல்ல. அப்ப கேட்டது உனக்கு கிடையாதுன்னு சொன்னாங்களா? இல்ல, கிடைச்சது, உடனே கிடைச்சது. கேட்ட அந்த மலை நாட்டை அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி. மலை நாடுன்னு சொல்றது அது நமக்கு எட்டாத ஒரு காரியம், நம்முடைய தகுதிக்கு எட்டாத ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணிக்க, அதை நான் செய்வேன்னு சொன்னா கட்டாயம் அதை செய்வாரு. கரங்களை தட்டி கத்தற மயம்பட்டோம். அல்லேலூயா. இது நடக்காது போல அப்படின்னு நினைப்போம், இது என் குடும்பத்துல நடக்காது போலன்னு நினைப்போம். இல்ல, நீங்க போராடி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக தர எனக்கு தாரும். அவன் கேட்டதுனால கிடைச்சு. கேட்காம இருந்திருந்தான்னா, அந்த காலேப் அதை கேட்காம இருந்திருந்தான்னா, எனக்கு ஆண்டவர் வாக்கு அன்னைக்கு கொடுத்தாரு, 40 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப குடு எனக்கு அதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பெற்றுக்கொள்ளுங்க. அப்ப நம்ம வாயை திறந்து கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஏவுக தைரியம் லாங்கா ஜெபம் பண்ணாதான் கேட்பாருன்னு இல்ல, குறிப்பா வச்சு ஜெபம் பண்ணும். இந்த வருஷத்துல குறிப்பு 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 இது 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 இதுன்னு குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் நிச்சயமா நமக்கு கட்டளை. எனக்கு அவர் ஆண்டவர் சொன்னார், வாக்கு சொன்னார் செய்ய. பாருங்க, இன்னும் யோசுவா 15:19 வாசிப்போம். அதுல அக்சால் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ. அப்பொழுது அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கல்யாணம் ஆகி அவ போறா இல்லையா, கணவனோட போற. அப்போ போகும்போது புறப்படும் போது கணவன்கிட்ட ஒத்துணியை அவன்கிட்ட ஒரு உத்தரவு, நான் என் தாப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று உத்தரவு வாங்கி கொண்டா முதல்ல. இப்போ அவ எப்படியும் கல்யாணம் ஆயிட்டு கணவனுடைய வார்த்தைக்கு தான் கட்டுப்படணும், அவன்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய முடியாது இல்லையா. அவன் பண்ண ஏத்தி அனுப்பிட்டாங்க, கழுதையில ஏத்தி அனுப்பிட்டாங்க. அனுப்புற நேரம் கடைசியா ஒரு எண்ணம் வருது அவளுக்கு, கடைசியா வருது. முதல்ல கேட்டிருந்திருக்கலாம், நேற்றே கேட்டிருந்திருக்கலாம், முந்தானத்தே கேட்டிருக்கலாம். சரியான நேரத்துல அவ கேட்கிறாள். ஏன்னா கணவன்ட்டு உத்தரவு கேட்டு அந்த கழுதையில இருந்து இறங்கிடுறான்.
இறங்கின உடனே அவங்க அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயந்து பண்ண இல்லையா? ஐயோ மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாலோ, நாளைக்கு தான் போவேன், எனக்கு இன்னும் 10 புடவை எடுத்து கொடு, நான் நாளைக்கு தான் போவேன்னு என்ன பண்றது? பயந்து ஓடி வந்துட்டா. என்ன வேணும் உனக்கு? கர்த்தர் என்னன்னு கேட்டு உங்களுக்கு கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். யார் ஆவியானவருடைய உத்தரவு, இந்த உத்தரவு வாங்கிட்டு தான் இறங்குற. தானா அவ கேட்கல, கத்ததி சித்தத்தை முதல்ல பாத்துக்க. கணவன் வேண்டான்னா அப்படியே போயிருந்திருப்பா இல்லையே இல்லையா? அப்ப முதல்ல அவங்க அப்பா அவருக்கு நிலம் கொடுத்திருந்தார், அதையும் சொல்லிக்கிறார். சிலர் அதெல்லாம் மறைச்சிருவாங்க இல்லையா? முதல்ல நடந்த நன்மையெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து நன்றி சொல்லணும். எனக்கு தந்தீங்க, இதெல்லாம் தந்தீங்க, இதெல்லாம் தந்தீங்க, கத்தட்ட ஏதாவது கேட்கும்போது அத முதல்ல சொல்லுங்க. எதெல்லாம் கிடைச்சது இவ்வளவு நாளு, அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அது முக்கியம். நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. அந்த தந்த நன்மைகளை பெற்ற நன்மைகளை சொல்லி ஒன்னு ஒன்னா நினைச்சு நன்றி சொல்லும் போதே பாதி ஜபம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு ஒரு லகுவாயிரும் உங்க ஜபம். நன்றி சொன்ன உடனேயே அப்படியே ஆண்டவருக்கு மனது ஊருகி உடனே அடுத்தது கடைசியில ஒரே ஒரு வார்த்தை இப்படி செய்யுங்கன்னு நீங்க கேட்கும்போது உடனே தந்துடுவார் கர்த்தர். உடனே அதை கட்டல. நன்றி சொல்லு. இந்த நாட்கள்ல நன்றி சொல்லும்படியா நான் உங்களை ஏவிக்கொண்டே இருக்கிறேன். வருஷ கடைசியில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்னையும் நினைச்சு நன்றி சொல்லுங்க, அடுத்த காரியம் தானா அப்படியாக நடக்கும். பாருங்க, இவளுக்கு ஏதாவது ஒரு இடல் இருந்துச்சா? சொன்னீங்க, நீங்க தந்தீங்க, எனக்கு ஏற்கனவே நிலத்தை தந்தீங்க, ஆனா கொஞ்சம் வறட்சியா இருக்கப்பா, நீங்க இன்னும் கொஞ்சம் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தாங்கணும், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கேட்கும் போது கிடைச்சது. அவளுக்கு கேட்காம அப்படியே வாய் மூடிட்டு போயிருந்தா அந்த வறட்சியான நிலத்தை தான் வச்சு ஜீவனம் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு தயங்கவே வேண்டாம். ஏதானாலும் நம்ம கேட்கலாம், ஆண்டோடைய சித்தத்தின்படி கேட்கணும். அதான் இந்த ஒத்துணியல், ஆண்டோடைய சித்தம், அதை தான் இங்க கொண்டு வருகிறது. ஆண்டோட சித்தம்னா அது கிடைக்கட்டும் அப்படின்ட்டு கேட்கும்போது அவளுக்கு அது சமாதானமா அவங்க அப்பா கொடுத்து வாழ்த்தி அனுப்புறத பார்க்கிறோம். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த செலோபித்துன்னு ஒரு மனுஷர் மனாசே குடும்பத்திலே 8ஆம் புஸ்தகம் பார்த்தீர்கள் என்றால் 27:4 வாசிப்போம். எங்கள் தாப்பன் அந்த செலோபித் குமார்த்திகள் சொல்லுறாங்க, எங்கள் தாப்பனுக்கு குமாரர் இல்லாதனாலே பேர் வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? காணி அச்சு கொடுக்க வேண்டும் என்று மனாசே குடும்பத்துல ஒரு குடும்பம் இது செலோப்பி. அவங்க 5 பொம்பளை பிள்ளைகள், அவங்களுக்கு சகோதரர் கிடையாது. அதனால பங்கு போட்டு ஆண் பிள்ளைகள் பேர்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஆண் பிள்ளைகள் இல்லாதனால. அப்போ அந்த 5 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. அதுதான் முக்கியமான காரியம். ஒன்னா 5 பேர் சேர்ந்து கேட்ட உடனே கொடுக்கப்படும். ஒருமனப்பட்டு இந்த மாதிரி ஜப ஐக்கியங்கள்ல தனியா கேட்கும்போது தர்றாரு, நான் இல்லைன்னு சொல்ல, சேர்ந்து கேட்கும் போதும் கொடுக்கறேன். இப்ப ஏன் சேர்ந்து வர்றோம்னா மற்ற பாரங்களை அறிந்து கொள்கிறோம். இப்ப தேசத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்றேன். நீங்க வீட்டுல வேற ஒரு கோணத்துல நீங்க மனசுல செட் பண்ணி அப்படியே ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. இங்க ஒரு சகோதரி தேசத்துக்காக ஜெபிக்கும் போது வேற கோணங்கள்ல எல்லாம் வேற குறிப்பெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றேன். சரி, இப்போ இப்படி ஜெபிச்சா நம்மளும் ஆண்டவர் பாத்திரமா இருப்போமே அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தோணும். ஜெபிக்க தெரியாதவங்க ஜெபிக்க கற்றுக்கொள்வாங்க. சில ஜெபின்னு சொன்னா எதெல்லாமோ சொல்லி ஜெபிச்சு கடைசியில் அந்த குறிப்பே விட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஜெபிக்க ஆரம்பிச்சா. அப்படியே இல்லை, இதை கத்தர மாதிரியே தூச்சிட்டோம், ஆராதித்தோம், எல்லாம் பண்ணிட்டோம். இவங்க திரும்ப ஒரு ஆராதனை மாதிரி அப்படியே ஜெயிப்பாங்க சுத்தி அதே ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த குறிப்பா அரைகுறையா ஜெயிப்பாங்க, மறந்துடுவாங்க. அப்படியே
நம்ம இந்த ஒன்றா சேர்ந்து இணைந்து ஒருமனப்பட்டுகளை ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கிறது நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்ப பாருங்க, இந்த 5 பேரும் ஒன்னா வந்து ஜெபிக்கும் போது எங்க தகப்பனுக்கு அப்ப சுதந்திரம் இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அப்போ கத்தட்ட விசாரிக்கும் போது சொல்லுவாரு, ஆமா அவங்க சொல்றது சரிதானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்கு கேட்கும்போது. அவங்க கேக்குறது நியாயம் தானே, கொடு அவங்களுக்கு சொல்லி மோசேக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். அந்த மாதிரி கர்த்தரே தன்னுடைய எண்ணத்தை திருத்திக் கொள்ளுகிற அளவுக்கு இந்த பெண்களுடைய ஜெபம் வேண்டுதல் இருந்தது. ஐயோ நான் தப்பு செஞ்ச மாதிரில இருக்கு, இப்படி பண்ணிரு அப்படின்னு சொல்லி அப்போ கர்த்தரோட உரையாடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக் கொடுக்கிறோம். அதே வேளையில் நம்ம நினைச்சது நமக்கு கேட்டது கிடைக்கும், இந்த பிள்ளைகள் கிடைக்கும். அதுல இன்னொரு பிரச்சனை வருது. அப்போ அத நம்ம வாசித்துருவோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 36:8 வாசிப்போம். இப்போ ஒரு புது பிரச்சனை வருது. மத்தவங்கெல்லாம் வர்றாங்க, மத்த கோத்திரத்தாரெல்லாம் வர்றாங்க, மத்த கோத்திரத்தார் வர்றாங்க, மனாசே கோத்திரத்தாரும் வர்றாங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை வந்துட்டு, அந்த பிரச்சனையை வச்சு இன்னொரு பிரச்சனை சொல்லுறாங்க. அப்ப இவளுக்கு அந்த 5 பேரும் வேற கோத்திரத்துல யாரையோ கல்யாணம் பண்ணிட்டான்னு வையே. அப்போ இந்த எங்க கோத்திரத்துல உள்ளது மனாசே கோத்திரத்தா சொல்றாங்க, அது எப்ராஹிமுக்கு போயிருமே, அது வேற கோத்திரத்துக்கு போயிருமே, ரூபன் கோத்திரத்துக்கு போயிருமே. அப்ப எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு கொடுத்ததை எப்படி மத்த கோத்திரத்துக்கு கொடுப்பீங்க? இவர்கள் என்ன பண்ணனா அதே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு நிக்கிறேன். அதையும் கர்த்தர் ஆமோதிக்கிறார். அவங்களும் அதை விட்டு கொடுக்க இஷ்டம் இல்ல. அந்த சுதந்திரத்தை மனாசே கோத்திரத்தார், இந்த மனாசே இந்த பிள்ளைகள் குமாரத்திகள் வேற கோத்திரத்துல, சிமியோன் கோத்திரத்துல, ரூபன் கோத்திரத்துல, எப்ராஹிம் கோத்திரத்துல எதுலயா கல்யாணம் பண்ணாங்கன்னா யாரையா கல்யாணம் பண்ணலான்னு தான் முதல்ல இருக்கு. அப்படி சொன்ன உடனே திரும்ப ஒரு கட்டளை போடும். அது என்ன போடும்? அவங்க மனாசைக்குள்ளதான் கல்யாணம் போடும், இல்லது எங்க சுதந்திரம் வெளியே போயிரும் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க எவ்வளவு கருத்தா இருக்காங்க அந்த ஜனங்கள். நம்முடைய இதை விட்டு கொடுக்க கூடாது, நம்முடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க கூடாது, நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அந்த திராட்சை தோட்டக்காரன் அப்படி சொன்ன, எங்க பிதாக்கு சுதந்திரம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ராஜா கேக்குறான், விட்டு கொடுக்க மாட்டேன். ஞாபகத்தை சொல்றேன், பிதாக்களின் சுதந்திரம்னா அது அத்தனை விலையேறப்பட்டதா இந்த நாளிலே எண்ணப்பட்டது. கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகள் எல்லாம் விலையேறப்பட்டது. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்கள் எல்லாம் விலையேறப்பட்டது. அத லேசுல அது இதுன்னு சொல்லி விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டு கொடுத்துறாங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆச்சு. இப்ப கேட்கும் போது கிடைக்கும். இங்க சண்டை எதுவும் போட்டாங்களா யாரும் அண்ணன் தம்பிகளே? இல்ல, கேட்டாங்க, கிடைச்சிச்சு. அப்படியாக அநேக நன்மைகள் அப்படியாக வைத்திருக்கிற நம்ம அசதியா இருக்கிறதுனாலதான், அதை கேட்காததுனாலதான், ஆண்டவர்கிட்ட அதை தெரியப்படுத்தாத நமக்கு தந்தான். நம்ம அநேக வேளையில அசதியா இருக்கிறபடினாலே, ஜெபம் பண்ண அசதியா இருக்கிறபடினாலே அநேக காரியங்களே இழந்து போகிறோம். மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். துவைக்க, குளிக்க, சமைக்க, திங்க, தூங்க, வெளியே போக, வர, விருந்தாள, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். இந்த ஜெபம் பண்ண மட்டும் நேரம் இருக்காது, இந்த பைபிள் வாசிக்க மட்டும் நேரம் இருக்காது. இல்ல இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நேரம் இல்ல, சரி நாளைக்கு ஜெபம் எங்க ஓடு, ஆண்டவர் இங்கதான் இருப்பார், கேட்டுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு விட்டுருக்கோம். இல்ல அப்படியே இல்ல, கேட்கும்போது நம்ம பெற்றுக்கலாம். அசதியாக இருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சிலர் சில காரியங்களை கேட்க அசதியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆண்டவர் நம்மோட இன்னைக்கு
நம்மோட பேசுகிறார். பாருங்க, அது யோசுவாவின் புஸ்தகத்திலே யோசுவாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல போறேன். 20ஆம் அதிகாரம் 49, 50. 49, 50, 20ஆம் அதிகாரம். சீக்கிரமா பாருங்க. சரி, கொடுத்தார்கள். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். பாருங்க, இங்க யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 49, 50 வசனம். பாருங்க, தேசத்துல எல்லாருக்கும் பங்கிட்டு தீர்ந்த போது எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அசதியா இருந்தவங்களையும் விரட்டி அடிச்சு அவரு ஒரு இதுக்கு அனுப்பியாச்சு. அப்போ இஸ்ரேல் புத்திரர் என்ன பண்ண, இது கேட்டான யோசுவா முதல்ல கேட்டான அவங்களாதான் கொடுக்கறாங்க. யோசுவாக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். அது எப்படி தேசம்னு சொல்லும் போது அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கொடுத்தார். பாருங்க, கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள் என்று சொல்லி அவனுக்கு அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தான்ல. 20ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் பங்கிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பங்கிட்டு தனித்தனியா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறவங்க பொறுமையா இருந்தான். ஏதாவது அவசரப்பட்டானே, எனக்கு முதல்ல அது வேணும் இது வேணும் கேட்கவே இல்லை. அவன் பொறுமையா இருந்தான். கடைசியில அவங்களா ஜனங்கள் வந்து கேட்டாங்க, உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறோம், எது வேணும் அப்படிங்கும் போது அவன் கேட்ட பட்டணத்தை கொடுத்தான். கேட்டான்னா அவன் அத முதல்ல நல்லா இருக்க கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் நினைச்சிருப்பான். அவன் கேட்கல. அது அவன் யாருக்காவது கொடுத்தா கொடுக்கட்டும், பங்கு வச்சு கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்ட்டு இருந்தான். கடைசியில அவன் கேட்டது, அவன் பிரியப்பட்டது, அவன் கண்ணுக்கு பிரியமானது எங்கும் போல அங்கேயே இருந்துச்சு. அது வரைக்கும் அங்கேயே இருந்துச்சு. அப்போ அவன் அதை உனக்கு என்னையா வேணும், உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்க போறோம், உனக்கு என்னையா வேணும்னும் போது அதை காட்டுறான். அது அப்படியே இருக்கு, பத்திரமா இருக்கு. உனக்குன்னு வச்ச ஆசீர்வாதத்தை சத்துரு எந்த விதத்திலையும் திருடி கொண்டு போகவே உனக்கு தான் அது கிடைக்கும். நீ அத பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு, உனக்கு அது கொடுக்கப்படும். பொறுமையா இருக்கும்போது கொடுக்கப்படும். நம்ம அது மனசுல வச்சுக்கணும். கர்த்தர் நம்மள வஞ்சிக்கிற தேவனே அல்ல. இப்போ இன்னொரு தனிப்பட்ட வீட்டுல ஒவ்வொருத்தர் எப்படி பெற்றுக்கொண்டாங்க. எஸ்தர் புஸ்தகம், எஸ்தர் ராஜாத்தி எப்படி பெற்றுக்கொண்டாங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், போதும் என்ன வேணும், போதும் அப்படி இருக்கட்டும். 3ஆம் வசனத்துல கேக்குற எத்தனை வருஷம் அந்த ராஜா அவட்ட அப்படி கேட்டுருக்காருன்னு முதல்ல பாத்துருவோம். உனக்கு என்ன வேணும். அப்புறமா அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் வச்சுப்போ. சரி, போதும் நிறுத்திக்க. எத்தனை இடத்துல கேக்குற ராஜான்னு பாத்துக்கிறேன். இன்னும் அவ கேக்கல. முதல்ல உயிரை பணையம் வச்சு போனா. அதனாலதான் நம்ம ஜபிக்கும் போது அப்படியா கேக்குறோமா, பணையம் வச்சு ஜபிக்கிறோம். அவ பணையம் வச்சு நான் செத்தாலும் சாகுறேன். யாரும் உத்தரவு இல்லாம ராஜா கிட்ட போக முடியாது. உத்தரவு இல்லாம போனா ராஜா செங்கோல நீட்டினால் ஒழிய வெட்டி போட்டுருவாங்க. அப்படியா இருக்கட்டுல நான் செத்தாலும் சாகிறேன். என்ன ஒரு வைராக்கியம் இல்ல. நம்ம ஒரு நாள் உபவாசம் இருக்க பயப்படுறோம் இல்லையா. ஐயோ எனக்கு சர்க்கரை ஏறிடும், ஐயோ வயிறு புண்ணாயிரும், ஐயோ இப்படி ஆயிரும், நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் என்று சொல்லி பல காரியங்களை இங்க பாரு. உயிரை நான் செத்தாலும் சாகுறேன், நான் போவேன் என்று உபவாசம் இருந்துட்டு ராஜா கிட்ட போவேன். அப்ப முதல்ல கேக்குறாரு உனக்கு என்ன வேணும். அப்போ சொன்னால சொல்லல பாருங்க. படப்பட படப்பட நம்ம லூசு கணக்கா வளரக்கூடாது. பிரசங்கில இருக்கும் 5-6 இடத்துல ஒரு வசனம், நீ வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும், அவர் பரலோகத்துல இருக்கிறாரு, நீ பூலோகத்துல இருக்கிற, வளவளன்னு பேசாத, சுருக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க,
இவ உடனே அவ கேக்குற, இன்னைக்கு விருந்து நான் உன்னை வைக்க போறேன், அதுக்கு வாங்க அப்படின்னு ஒரு பீடிகை போட்டு. அப்ப விருந்து நடக்குது. அப்ப கேட்டுருவா போல என்ன வேணும்ட்டு. விருந்து நடக்கும்போது எஸ்தர் ராஜாத்திய உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க. 2வது வருஷம் கேட்டான்ல, இன்னும் அவ சொல்லல என்ன வேணும்னு. அப்ப அவ என்ன சொல்றா, அன்னைக்கும் சொல்ல, இன்னொரு நாள் விருந்து பண்ணுவேன், அதுக்கும் வாங்க. 2வது முறை கேட்டாச்சு. அப்ப பாருங்க, இன்னொரு வசனம் வாசிப்போ, 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போ. எஸ்தர், உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். கேக்குற மண்டாட்டி என்ன, பாதி மட்டும். 3வது வருஷம் கேட்டுட்டான். அப்புறமா தான் அவ மெல்ல சொல்லுறா இல்லையா. அதுவும் டைரக்டா அவ சொல்லல. ஆமான பத்தி உடனே எடுத்த உடனே சொன்னால இல்ல. நாங்க வெள்ளாட்டிகளா நாங்க விற்கப்பட்டோம், அடிமலா விற்கப்பட்டோம், உமக்குதான் ராஜாங்கத்துக்கு நஷ்டம். அது சொல்றது நமக்கே எனக்குலாம் ஒரு நாள் விளங்காது. என்ன சுத்தி விளக்கி இப்படி என்னமோ பேசுறாளே ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அறிவார் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிவார். அப்படியாக 3வது முறை கேட்ட பிறகுதான் மெல்ல சொல்லு. இப்ப பாருங்க, கடைசியாதான் அவ யார் அப்படி பண்ணா அப்படின்னு அவன் கேக்குறான். ஆமா, நான் அவளா போய் காட்டி கொடுத்தாள இல்லை, யார் இப்படி துணிகரமா இப்படி பண்ணா, உனக்கு விரோதமா, உன் ஜனத்துக்கு விரோதமா, உன் ஜனங்களுக்கு விரோதமா. 5வது வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அப்புறமா தான் சொல்ல, இந்த துஷ்ட ஆமான் தான் சொல்லிச்சு. இப்ப நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், நமக்கு ரோமம் யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க பேரதான் முதல்ல சொல்லுவோம். இந்த இவ இப்படி பண்ணிட்டா ஆண்டவரே, இவ இப்படி சொல்லிட்டா ஆண்டவரே, இவ இப்படி செய்யற ஆண்டவரே, இவ இப்படியெல்லாம் எனக்கு உபத்திரம் கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு முதல்ல அந்த ஆமான் தான் கொண்டு முன்னால நிறுத்துவோம். இந்த ஆமான் என்ன பண்ணுங்க ஆண்டவர், இந்த ஆமானை குத்தி போடுங்க, இந்த ஆமா ரொம்ப தொந்தரவு பண்றான், நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க. அவ அப்படியேதான் சொன்னாங்க. யாருன்னு ஆண்டவரே ராஜாவே கேட்ட பிறகு மெல்ல இந்த துஷ்ட ஆமான். அப்ப ஜபத்துல நம்ம வார்த்தைகளை அததான் அங்க சொல்லப்படுற, அஞ்ஞானிகளை போல அலப்பாதைங்க. உங்க ஆண்டவருக்கு தெரியும் என்ன வேணும், நீ வாயை திறந்து கேட்கும்னாலே தெரியும் அவருக்கு. அதனால அமைதியா இருந்து இந்த காரியத்தை நம்ம சாதிக்க நம்ம கற்றுக்கொள்ளும். பொறுமையா இருந்து நம்ம நற்குணத்தை காட்டி கத்தருக்கு ராஜாவுக்கு காட்டி அவரே உனக்கு இத செய்யட்டும் என்று சொல்லி அவர் கருத்துல அப்படி கூட இன்னும் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல நீங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு விரோதமா எழுதப்பட்ட அந்த ஒரு தீர்ப்பு இல்ல, யூதரெல்லாம் நீ கொல்லப்படணும் என்று சொல்லி அவங்க சொத்துகள் எல்லாம் சூறாடணும் எழுதி ஒரு நகல் போயிருக்கு. இந்த ராஜாவுக்கு டக்குன்னு அது நினைப்பு வரல. அப்போ அவ விழுந்து அழுகிற, பாதத்துல விழுந்து அழுகிற. அப்போ 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பொச்சங்கோலுக்கு நீட்டப்படும். இப்ப நினைக்கிறதுக்கும் வேண்டிகளும் மிக அதிகமா கத்த கிரியை செய்யறவங்க கிருபை 2 மடங்கு கிடைக்கும். நம்ம ஜெபிக்கும் போது 2 மடங்கு கிருபை கிடைக்கும். இன்னொரு மடங்கு கிடைக்கும் போது பயம் எல்லாம் நீங்கிருது இல்ல. அது வரைக்கும் இந்த ஜனங்களை ஆமான்னு கதை முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஜனங்களை விடுவிப்பானா, அந்த எழுதுன அந்த செல்லுபடி ஆச்சுன்னா எல்லாம் செத்து போயிடுவோமே, இத பரிகரிக்கணும். அதுக்கு திரும்ப போய் பாதத்துல விழுந்து அழுது நம்ம ரட்சிப்ப யாருக்கா பெற்றுக்கொள்ளணும். இப்படிதான் கிருபையை நம்ம பெற்றோம். 2 மடங்கு நம்ம அழுது அப்படி கிருபையை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொடுக்கும் கத்தராலே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ரட்சிப்புக்கு ஜெபிக்கும் போது இந்த போல 2வது முறையா திரும்ப விழுந்து அழுது. அதான் ஆண்டக்கு தெரியுமே ரட்சிப்பாருன்ட்டு இருக்காம அவ போய் அழுது. அப்போ அவ கேட்கிற ராஜா சித்தமாயிருந்து சமூகத்தில் கிருபை கிடைத்து நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ராஜா நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்ற
ஆமான் என்னும் அந்த ஆகாகியன் தீவினை எழுதின கட்டின செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும். கடைசியில தான் அதுதான் அவர் ரிக்வெஸ்ட், அதுதான் அவர் வேண்டுதல. நம்ம சிலர் பாக்குற குடும்பத்துல அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, தவறான பாதையில போய் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, ரட்சிப்பு இல்லாதபடி அழிவின் பாதையிலே போறாங்க. ரட்சிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல போலியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு சில போலியான ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டவங்கள போல இருப்பாங்க, ஊழியம் செய்யறவங்க செய்வாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, உள்ள பூரா சொத்த பர்த்தம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஜெபம் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அந்த காரியங்கள் எல்லாம் மாறணும்னா விழுந்து நம்ம பாத்துல ஆண்டவர் பாத்துல விழுந்து அழுது அந்த ரட்சிப்பை அவர்களுக்காக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அப்படியாக ரொம்ப நிதானமா இருந்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நமக்கு நிதானம் இருக்கா? கர்த்தர் சமூகத்துல தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பி அவங்கள பத்தி குறை சொல்லி அவங்கள பற்றி முறையிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவது நல்ல காரியமே அல்ல, நல்ல ஜெபமே அல்ல. நம்ம அமைதியா பொறுமையா நம்ம நம்மை காத்து கொண்டு ஆவியை காத்து கொண்டு அடக்கி கொண்டு இது செய்யணும். பாருங்க, அவன் அதோட கூட விடல. இன்னும் 9ஆம் வசனத்துல பாக்குறோம், 9ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல எல்லாம் முடிஞ்சிட்டு அப்பவும் கேட்கிறார், இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? 12ஆம் வசனத்தின் கடைசி போயிருக்கு. இப்போதும் உன் வேண்டுதல் இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டு, ஆனாலும் உன் வேண்டுதல் என்ன என்று கேட்க. பாருங்க, ஆண்டவர் கேட்டு உன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படிலாம் நினைக்காதீங்க. இங்க பாருங்க, அவன் எல்லாம் முடிச்ச பிறகு கூட, நடக்க வேண்டிய நடந்து முடிஞ்ச பிறகு கூட உனக்கு என்ன வேணும் இன்னும் என்று சொல்லி ராஜா வந்து கேட்கிற. அப்படியா அன்புள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவைகளே விசாரித்து நன்மை செய்கிற நம்முடைய ஆண்டவர். அதனால அதை மறந்து போகவே வேண்டாம். பாருங்க, அப்போ 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், காரியம் மாறுதலாய் முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தருக்கு நிச்சயமாக மாற்றி போடும். இது நடக்குமா? இந்த காரியம் நினைக்கிறீங்களா? இது நடக்குமா? இது நடக்குமா? இது நடக்குமா? நடக்கும். எந்த நாளே கூட. ஏன்னா நீ நினைக்கிறது வேண்டிய மிக அதிகமா அவர் கிரியை செய்யற வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த யாக்கோபு நிருபத்துல விண்ணப்பம்னு சொல்லும்போது இந்த வசனங்களே உங்களுக்கு வைக்கணும். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். எப்படியாக நம்ம இருக்கிறோம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, உங்களுக்குள்ளே வாசிங்க. சத்தம் நீங்கள் கொலை செய்தும் பொறாமைகளா இருந்தும் அதே கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்க வீட்டுல போய் இதை தெளிவா வாசித்து கொள்ளுங்க. நான் விவரமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. இது நல்ல எளிதா எல்லாருக்கும் வழங்கக்கூடிய பகுதியா தான் இருக்கு. நம்ம ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லுறாரு யாக்கோபு சொல்லுகிறாரு. அப்போ ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஏன் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறீங்க? ஏன் புருஷன் மனைவி சண்டை போட்டுங்க? ஏன் பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வருது? ஏன் சண்டை வருது? ஏன் நாட்டுக்கும் சண்டை வருது? உங்க அவயங்களில் போர் செய்கிற இச்சை இருக்கு. நம்ம அவயங்களுக்குள்ளே இருக்கு, அதனாலதான் சண்டை. கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? சண்டை போடுறீங்களா? விரட்டுறீங்களா? ஒருத்தர நமக்குள்ள ஒரு போர் செய்யற இச்சை இருக்கு, அதனாலதான் வருது. தெளிவா சொல்ல, சண்டை வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு இச்சை இருக்கு, போர் செய்யற இச்சை இருக்கு, அதை ஒத்துக்கொள்ளணும். நம்ம நான் ஏன் இன்னொருத்த சண்டை போடுறேன்னா எனக்குள்ள ஒரு அவளை அடக்கணும், அவளோட போர் செய்யணும்னு ஒரு இச்சை. அப்ப இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கல. கொலை செய்றீங்க, அப்பவும் கிடைக்கல. சண்டை யுத்தம் பண்ணியும் நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது. எனக்கு கிடைக்கணும்னா நான் விண்ணப்பம் தான் பண்ணேன். இப்ப யாரோடைய சண்டை போட்டா கிடைக்கும், யாரோடைய சண்டை போட்டா கிடைக்காது. நல்ல நினைவு வச்சுக்கிறீங்க.
பைபிள் சொல்லுது, கரெக்டா இருக்கும். விண்ணப்பம் பண்ணுங்க, அப்போ பெற்றுக்கொள்வீங்க தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ சிலர் விண்ணப்பம் பண்ணியும் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும், செலவழிக்க வேண்டும். தகாத விதமாய் விண்ணப்பம், தகாததை நம்ம கேட்டு இந்த இடத்துல சாலமன் ராஜா கொண்டு வைக்க விரும்புறேன். சாலமன் ராஜா நினைச்சதும் வேண்டிக்கணும் மிக அதிகமாக கர்த்தர் கிரியை செய்தார். அதுக்கு ஒரே ஒரு கீ வேர்ஸ் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாலமன் அந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அல்லேலூயா. அவன் கேட்டது உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. உலகப்புறமான காரியத்தை அவன் கேட்கல, ஞானத்தை கேட்டான். ஐஸ்வர்யத்தை கேட்கல, சத்துருவின் ஆயுச கேட்கல, தீர்க்க ஆயுச கேட்கல, தனக்கு ஐஸ்வர்யத்தையும் பொன்னையும் கேட்கல. அவன் கேட்ட என்ன, உம்முடைய ஜனத்தை நான் நீதியா அரசாங்கணும், அதுக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரன்னு கேட்டான். என்ன மாதிரி கேள்னு ஆண்டவரே வந்து கேட்கும்போது கேட்கிறான், ஞானத்தை கேட்கிறான். அப்போ அந்த ஞானத்தை கேட்டோடனே கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம் போச்சு. அது உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அப்போ நான் ஜெபிக்கும் போது ஏன் நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கணும் ஏன் எனக்கு கிடைக்கல, அப்ப ஏன் விண்ணப்பம் உகந்ததா இல்லை, உகந்ததா இருக்கணும். அப்போ அவர் நினைக்கிற வேண்டிக்கணும் மிக அதிகமாக. சாலமோன் என்னத்தை கேட்டா, ஞானத்தை கேட்ட. கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்தாரு சொல்லுங்க. ஞானமும் உணர்வும் தந்தாரு, கேளாத ஐஸ்வர்யம் தந்தாரு, அப்புறம் மகிமையை தந்தாரு, ஆயுசையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு. அவனுக்கு மகிமையை கொடுத்துட்டாரு. அவனை போல யாரும் மகிமையா அரசாளல. அதுக்கு பிறகு அப்படியான ஒரு மகிமையான ஞானத்தையும் கொடுத்தார். அந்த ஞானம் கர்த்தர் கொடுத்த ஞானம் தூர தேசத்துல இருந்து எல்லாரும் வந்து அது என்னன்னு பார்க்கணும்னு ஓடி வர அளவுக்கு பெரிய ஞானம் கர்த்தருக்கு கேட்டோடனே ஞானமும் உணர்வையும் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம செய்யற விண்ணப்பம் உகந்ததா இருக்கணும் ஆண்டவருக்கு. அதனால ஆண்டவர் பிரியமில்லாததெல்லாம் சும்மா அவர்கிட்ட போய் பேசாதீங்க, ஆண்டவர்கிட்ட பிரியமில்லாத காரியங்களை கேட்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இது கேட்டா ஆண்டவர் பிடிக்காதுன்னு தெரியும், அதெல்லாம் கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட. அவன் பாருங்க என்னோட பெரிய வீடை கட்டிட்டான், அப்ப அப்படியெல்லாம் கேட்காதீங்க, கேட்கவே கேட்காதீங்க. தாழ்மையா நடந்து கொள்ளுங்க, உகந்த விண்ணப்பமா இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை ரூத் 3:11 வாசிங்க. ரூத் 3:11 இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், பயப்படாதே என்று சொல்லி. அவளுக்கு பயமா இருந்திருக்குமா? இருக்காதா? தெரியாத அந்நிய தேசத்துல வந்து இருக்கிறா. அது மாமியார் வந்து சில காரியங்களை சொல்லுறார், அது செய்யும் போது ஒரு மனதுல பயத்தோட தான் செஞ்சிருப்பா என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால்தான் அவன் சொல்லுவார், நீ பயப்படாதே மகளே, நீ மகளே என்று சொல்லி அன்பாக. அவளுக்கு அந்த அன்பே இல்லாம எத்தனையோ ஆண்டுகளை வாழ்ந்துட்டான். மகளே என்று சொல்லி அன்பாய் நேசித்து உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஏன்னா அவள் நற்குணம் நிறைந்தவளா இருந்தாள், அதனால்தான் அவளுக்கு அது செய்யப்படும். அவளுடைய முந்தின வாழ்க்கையும் நற்குணம். தன் தேசத்தையும் தன் ஜனத்தையும் தன் விக்கிரகத்தையும் எல்லாவற்றையும் விட்டு இடத்தையும் விட்டு புறப்பட்டு பிரிந்து வரும். ஆபிரகாம் எப்படி வந்தாரு? அப்படிதான் தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு பிரிந்து வந்தார் இல்லையா? அது போலதான் அவளும் வருகிறார். அப்ப அத முந்தின நற்குணம். அப்புறம் பிந்தின நற்குணம் என்ன? அவ கர்த்தருடைய சட்டைக்குள்ள வந்தவ, அவராலே நிறைவாய் பலன் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய சட்டைக்குள்ளே அடங்கி இருக்கிறத பாக்குறோம். மாமியார் சொல்றத செஞ்சாங்க, அத்தை அப்படி வேண்டாம், அத்தை இப்படி வேண்டாம். நம்ம என்ன சொல்லுவோம்? மாமியார் எதுவும் சொன்னா அதுதாங்க, அத்தை அப்படி செஞ்சா நல்லா, இப்படி செய்யலாம், அப்படியெல்லாம் என்னெல்லாம் போக சொல்லாதீங்க.
வயலுக்கு ராத்திரி அப்படின்னு சொன்ன பிந்தின அந்த மாமியார் கையில பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்த, அதனாலதான் அவளுக்கு தனி நன்மைகள். அந்த அவன் சொல்றான், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அவள் வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருந்தது. ஏதாவது அவ கேட்டாளா, இப்படி இல்லையே எனக்கு, அப்படி இல்லையே, இந்த ஆண்டவருக்குள்ள வந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு, நான் இந்துல இருந்தாலே நல்லா இருந்திருக்கேன், மோவாவுல இருந்தாலே நல்லா இருந்திருக்கேன், எதுவும் கேட்டேன். அநேக குறைகளோடு தான் வாழ்ந்து வந்தாவா. அநேக தேவைகள் இருந்தது. ஆனா அதை அறிந்த தேவன், ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உங்க தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் வாயை திறந்து அவள் கேட்கல. அவள் கூச்சமா இருந்திருக்கும், வாயை திறந்து ஒண்ணுமே கேட்கல. கர்த்தரே எல்லாம் அவளுக்கு செய்து கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய், வேண்டியபடியெல்லாம் செய்தான் அவன் செய். கர்த்தரை நினைத்து கொடு. இன்றைக்கு நீ நிர்கதியாய் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லையே, எனக்கு எல்லாம் இழந்து போனேன், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தால் இல்லையா. உன் தேவைகள் தேவனுக்கு தெரியும். நீ மனுஷன்ட்ட போய் இது அது நீ எதுவும் சொல்லாது, கர்த்தர்ட்ட சொல்லு. கர்த்தரே உனக்காக செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் 2 சாமுவேல் 19 அதிகாரம் 38 வசனம், 19:38. அப்பொழுது ராஜா, தாவீது ராஜா, கிம்காம் என்னோடு கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் அவனுக்கு செய்வேன். இப்ப பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிற. தாவீது ராஜா அந்த பர்சில்லாவோட பேசிக் கொண்டிருக்கிறான். பர்சில்லா ரொம்ப 80 வயது மேய்ந்தவன். நீ என் கூட அரண்மனைக்கு வா, எருசலேமுக்கு வா. திரும்பி இந்த யுத்தம் முடிந்து திரும்பி போறாங்க எருசலேமுக்கு, என் கூட வா, நான் அவனை எல்லா நன்மையும் செய்வேன் என்று சொல்லி பர்சில்லாட்ட சொல்றான். அப்ப பர்சில்லா சொல்றான், எனக்கு 80 வயதாகுது, நான் எங்க பிதாக்கள் அடக்கம் பண்ண இடத்துல இங்கே நான் வாழ்வேன், இங்கே மடிந்து போகிறேன் என்று சொல்லி, அப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு தருணம், ராஜாவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லி மகனை அவனோட கூட அனுப்ப. அப்ப மகனுக்கு என்ன செய்ய போறான்னா, உன் பார்வைக்கு நலமானபடி நான் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல். ஒரு தகப்பன் மகனுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைப்பான்ல, நல்ல இருக்கல நல்ல பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைப்பான் மகனுக்கு. அத நான் அவனுக்கு செய்வேன், உன் பார்வையில என்ன நலமா இருக்கோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி அந்த மகனை அவனோடு கூட அழைத்து கொண்டு போகிறதுப்பா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துரும். பிள்ளைகளை கொடுத்த கவலையெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவர் உம்முடைய பார்வையில நலமானபடி நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிப்போம். சிலருக்கு பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கணும்னா மனசே வராது. அதெல்லாம் பிள்ளைகளை யாரு கொடுப்பா? அப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அப்புறம் ஜோல்னா பைய போட்டு ஊழியக்காரனை அனுப்பிடுவாரு அப்படின்னு. பயப்படவே வேண்டாம், அப்படி செய்ய மாட்டாரு. அது அழைப்பு இல்லாம அப்படியெல்லாம் வர முடியாது. யாராலும் ஜோல்னா பைய எடுத்து மாட்ட முடியாது. அழைப்பு வேணும், அதுக்கு கிருபை வேணும். கர்த்தருடைய அழைப்பு இருந்தாதான். இங்க ராஜா கையில ஒப்பு கொடுங்க. தேவாதி தேவன் ராஜா கையில நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பார். பையனை கொடுத்துட்டேன்னா, பொண்ணை கொடுத்துட்டேன்னா, அப்புறம் எங்கேயாவது சோறு போடுவா, அவன் எங்கேயாவது போயிட்டான், நான் ஒளிஞ்சேன், நான் என்ன பண்றப்ப அப்படியெல்லாம் கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. ராஜா கையில ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் விசாரிச்சு அவரு உன் பார்வைக்கு நலமா இருக்கும்படியா செய்யும். தாவீது அப்படிதான் சொல்லுகிறான், என் பார்வைக்கு நலமானதை நான் செய்வேன். பர்சில்லா உன் பார்வைக்கு எது பிடிக்குமா அப்படியே நான் செய்யறேன். என்ன ஒரு ஆழமான ஒரு சத்தியம் அது இருக்கிறது. இவன் பிள்ளை எப்படி வாழணும்னு நினைக்கிறீர்?
அப்படியாக வாழும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக வந்து சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றார். எப்போ? முதல்லையா? இல்ல, நல்லா அழுது கசப்போடு அழுது வேண்டி கொண்டு போய் சாமுவேல கொடுத்தாரு. சாமுவேல கொடுத்தத என்ன பண்ணா, அவருக்கே ஒப்பு கொடுத்துட்டார். அந்த முதல் குழந்தைய அவர் கையிலேயே ஒப்பு கொடுத்துட்ட. ஆலயத்துல போய் பணிவிடை செய்யற பிள்ளையாண்டானாக கொண்டு ஒப்பு கொடுத்துட்டார். சின்ன குழந்தையா இருக்கும்போது, பால் மறந்த குழந்தைன்னா எவ்வளவு இருக்கும்? ஒரு 2-3 வயசு இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அதுக்கு பிறகு அன்னாள் மேலே ஆண்டவர் கடாச்சான். ஐயோ, ஒரே ஒரு பிள்ளை கேட்டு அழுது பெற்று வாங்கி கொண்டாளே, நான் என்ன செய்யட்டும்? அதை ஏன்ட்ட கொண்டு கொடுத்துட்டா, நான் அவளுக்கு திரும்பவும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்லி எத்தனை 5 பிள்ளைகளை அதுக்கு பிறகு கொடுத்தான். அவன் முதல்ல கேட்டாள், அப்படி எனக்கு திரும்ப நான் உனக்கு கொடுத்துருவேன், எனக்கு அப்புறமா 5 பிள்ளைய தா அப்படின்னு கேட்டாரு. இல்ல, அப்படியெல்லாம் கேட்கல. நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்யற வல்லமையின்படியே அந்நாளை கர்த்தர் கடாட்சி. உங்களுக்கு தருவாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரு? கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்பட்டால் இல்லையா? அப்படியே ஜபத்துக்குள்ளாய் நம்ம கடமை.